Hey guys, welcome back to the another video. கண்டிப்பா அரசியல் களம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நேத்து நைட்டு, அதாவது நேத்து தேவக ஆட்சி அமைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அது அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு ஆள் ஆட்சி அமைக்க விட்டுருவோமா? எங்களை தவிர ரெண்டு பேரை தவிர வேற யாரும் ஆட்சி அமைச்சா நாங்க இப்படிலாம் சும்மா விட்டுருவோமா அப்படின்ட்டு நேத்து ஒரு ஆள் போய் ஆளுநர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அது போக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்காரு. சரி, அந்த ஆதரவு கடிதத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் நான் உங்களை ஆட்சி அமைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிகளும் போட்டி போட்டுட்டு இருந்த டைம்ல இல்ல இப்ப நான் வெளியே போயிடுறேன், நீ இப்ப கடந்து அவனை பிடிச்ச ஒரு சாத்து அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி எம்எல்ஏ ஒருத்தரை காணும் சொன்னாங்க. யாரையோட எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஆதரவு கட்சி அவரோட சின்னத்துல நின்று போட்டிக்கிட்ட அவரை காணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப பார்த்தா கிடைச்சிட்டாரு. எங்கடா போயிருந்தாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு என்ன நியூஸ் வருது, ஆதரவு கடிதம் கொடுத்திருக்காருன்னு வருது. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா இல்ல அவர் கொடுக்கல அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் எம்எல்ஏ காணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வச்சுட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சாரி, பிரஸ் மீட் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல கிடைச்சிட்டாரு, போன் எடுக்க முடியல, நான் வண்டியில வந்துட்டு இருந்த போன் எடுக்கலன்னு சொல்றாங்க. என்னதான் நடக்குது எனக்கு புரியல. எனக்கெல்லாம் தலை சுத்திருச்சு. என்னப்பா இது இப்பதான் ஆட்சி அமைக்க போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா திடீர்னு ஆளை காணும்னு சொல்லிட்டு ஒரு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயூஎம்எல் ஆதரவு கொடுத்திருந்தாங்க, அவங்களும் வெளியே போயிட்டாங்க. இப்ப 100 பெரும்பான்மை தேவைன்னா விசிக்கு தேட வேண்டியிருக்கு. விசிக்கு இன்னும் வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல இன்னும் வரைக்கும் சொல்லவும் இல்லை. இப்ப என்னன்னா டிடிவி தினகரன் அவர் சதி வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமா. அது சதின்னு சொல்ல முடியாது. அவர் கலைக்கணும், எப்படியாவது கலைச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிக்கிறாரு. அது அவரா நிக்கிறாரா, யாராவது சொல்லி நிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா அவர் சொன்ன வரைக்கும் என்ன கொடுத்திருக்காருன்னா, என்னோட எம்எல்ஏவே ஃபர்ஸ்ட் காணும்னு சொன்னாரு. காணும் சொல்லும் போச்சுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது டிவிக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காங்க. நீங்க ஆதரவு கடிதம் எப்படி ஃபோர்ஜரி பண்ணி போய் கொடுத்துருக்கீங்களா, நாங்க கொடுக்கவே இல்லையே, நீங்க எப்படி கொண்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவக பத்தி கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு நைட்டு போல இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, அவர் எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் சைன் போட்ட மாதிரி ஆதரவு கொடுத்த மாதிரி ஒரு கடிதம் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அப்போ மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. டிடிவி தினகரன் அந்த எம்எல்ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அதுல அந்த வீடியோவே ஒரிஜினல் இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஷாக் ஆயிட்டு, அந்த வீடியோ ஒரிஜினல் இல்லையா, அப்போ நீங்க சைன் போடலையா அப்படிலாம் கேட்கறாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க. இந்த மாதிரி நீங்க அப்ப சைன் போடலையா, அந்த வீடியோல இருக்கு நீங்க இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த எம்எல்ஏ சொல்றாரு, இல்லைங்க அதை நான் நிறைய இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன், அப்போ அதுல ஏதாவது சைன் போட்டிருப்பேன் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் கேட்கிறாரு. அவரு என்ன சொல்றாரு, டிடிவி அவர்கள் என்ன என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது ஏஏ வீடியோவா இருக்கலாம். என்னன்னா இது எனக்கு புரியல. நீங்க நீங்களே பொறி வைப்பீங்களா, நீங்க அதாவது எலிக்கு பொரியும் வச்சுட்டு எலியும் பிடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பழமொழி சொல்ற மாதிரி ஒரு கதையில தான் எல்லாமே நீங்களே வச்சுட்டு நீங்களே பிடிச்ச மாதிரி கதை சொல்றது. என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். அதாவது இவங்க இந்த எம்எல்ஏவை இவரே தான் அனுப்பி விட்டுருக்காரு. ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த இவரை விஜய் அவர்களை ஆட்சியை அமைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்ச்சிக்குள்ள விஜய் உழுந்துட்டாங்க. சரி, நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிச்சுன்னா அப்போ ஆதரவு கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு அப்ப இப்படி இழுத்துக்கலாம், ஒவ்வொரு ஆளா இழுத்துக்கலாம்னா அவன் ஆட்சியை பிடிச்சிடலாம். அப்போ ஒரு எம்எல்ஏ சீட் எக்ஸ்ட்ரா இருந்தா தப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்களும் உள்ள எடுத்திருக்கலாம். எடுக்கிற டைம்ல ஆதரவு கொடுத்த மாதிரி கிடைக்கிறது கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு இப்ப ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இதான் நடந்திருக்கும். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் பாத்தீங்களா, இவங்களுக்கு எல்லாம் என்ன காண்டு தெரியுமா, 2 வருஷத்துல ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கிறான்னா அது ஒரு காண்டு. 2வது சிறுபான்மை சம்மதம், அதை தான் மெயினா பாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு இவர் மேல காண்டு இருக்கணும்னா இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். என்னடா 2, நான் இத்தனை வருஷம் குப்பை போட்டுட்டு இருக்கோம், 30 வருஷம் நாங்க அரசியல பாத்துட்டு இருக்கோம், பெருசா கதை சொல்ல தெரியுதுல்ல. 30 வருஷத்துல உங்க அரசியல் கதை என்னன்னு நான் சொல்லட்டுமா? 20 ரூபா டோக்கன் கொடுத்து குக்கர் கொடுத்து வின் பண்ண ஆள் கதை நீங்க நான் யாரு? அதனால அவங்களுக்கு இதெல்லாம் காண்டு என்ன தெரியுமா, எப்படா இவன் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சான், இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு 108 சீட்டை பிடிச்சிட்டான், அப்ப நம்மளாம் எங்க போறது, இன்னும் விட்டா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ண விட்டுட்டோம்னா நம்மளாம் காணாம போயிட வேண்டியதான். இன்னும் நிறைய ஏதாவது நோண்டிட்டாங்க அப்படின்னா நம்மள வாழ முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால என்ன பண்றது, ஆட்சி அமைக்க விடக்கூடாது, விட்டுறாதீங்க. நான் என்ன சொல்றேன், நீயும் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணு, ஆனா நான் உள்ள இருந்து அடிக்கிறேன். இப்ப நான் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றேன், நீ வெளியே இருந்து அடி. இந்த மாதிரி மாத்தி அவரை ஏதாவது பண்ணி ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேலையை நீங்க முன்னாடியே நீங்க பாத்துருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க ஒரு 5 வருஷம் ஒரு 5 வருஷம் ஆண்டு இருக்கலாம், கரெக்டான வேலை பார்த்துருக்கீங்கன்னா இப்ப எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இருந்தவர் இந்த இடத்துக்கு சிஎம் ஆயிருக்கலாம். டிஎம்கே ஒருவேளை நல்ல வேலை பார்த்துக்கலாம், திரும்ப அவங்களே ஆட்சிக்கு வந்திருக்கலாம்.